சரி ஓகே. நான் ஜெபிக்க நான் சொல்ல யார் யாரெல்லாம் சொன்னீங்க, யார் யாரெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்தீங்க? நான் வேடிக்கை பார்த்தேன். ஏன்? உங்க மூஞ்சி அழகா இருந்துச்சு. அந்த பையன் சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? கண்ண மூடி. ஆனா இந்த பையன் அழகா சொன்னான். இந்த பையனுக்கு ஜோரா கை தட்டுங்க. ஆனா சுருதி நீ உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. நீ உண்மையை ஒத்துக்கிட்ட சரிதான். ஆனா இன்வெர்ட் அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நம்ம ஜபம்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? அவர்கிட்ட நம்ம பேசணும், ஜபம் பண்றோம் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஜபத்தை கேட்கிறவர் தான் ஏசப்பா. கடவுள், உண்மையான கடவுள் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார். அப்போ அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சரிங்களா? அதனால நீங்க தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய கடவுளுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்ல. நம்ம எல்லாம் படைச்சிருக்கிறாருல, நம்ம இந்த வரைக்கும் நம்ம உயிரோட காத்திருக்கிறாரு. போக்கிலும் மரத்திலும் துணையா இருந்திருக்கிறாரு. நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அறிவை கொடுத்துருக்குறாங்க, நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, நல்ல வீடுகளை கொடுத்துருக்குறாங்க, நல்ல நண்பர்களை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும், உண்மை உள்ளவங்களா இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும். சரிங்களா? நம்மள எப்படிப்பட்ட பிள்ளைகள்? சொல்லுங்க, மரியாதைக்குரிய பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். மனுஷங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்மளை படைச்ச ஏசப்பாவுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம நல்ல பிள்ளைகளாவே இந்த பூமியில வாழ முடியும். சரிங்களா? எல்லாம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. சரிங்களா?